சொன்னாளா? உடனே என்ன பண்ணினான்? சூத்திர சௌனகாதிகளை பார்த்து ரொம்ப வாகொள்ளாம கொண்டாடினாளா ராஜாவே. ஏவம் நிஷம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகிஸ்ஸ பகவானத விஷ்ணுராதம் பிரத்யட்ச கிருஷ்ணசரிதம் கலிகல்மஷக்ரம் பாகவத பிரதான. ராஜாவே பிரம்மனிஷ்டா ரொம்ப கொண்டாடினாளா. என் அப்பனே கடைசி காலம் வந்துடுத்து, சரீரம் தாங்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகவத் குணம் கேட்கணும் தோணித்துதே. ஏவம் நிஷம்ய பிருகுநந்தன சாதுவான சூசர் சவுனுகாதிகளை பார்த்து பிருகுநந்தனான்னு கூப்பிட்டு சொல்றான். வையாசகிஸ்ஸ பகவானத விஷ்ணுராதம். விஷ்ணுராதம்னு பரீட்சத்துக்கு பேரு. விஷ்ணுனா ராதா தத்தா ரட்சித்தோவான். சுவாமி உள்ள போய் ரட்சிச்ச குழந்தையா. என்னத்துக்கு சொன்னார்னால் பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு பக்தன் வேணுமேனு கர்ப்பப்பையில போய் சுவாமி ரட்சிச்சு வச்சிருக்காளா. அவனை பிரத்யர்ச்சியா விஷ்ணுராதம் பிரத்யர்ச்சியா ரொம்ப கொண்டாடினாளா. அப்பா இப்படி தோணாதுடா, பகவத் குணம் கேட்கணும் தோணாதுடா. வயசாக பணங்காசி ஆசை ஏசே இல்லாத கீழே போன காலாவதியா போன பத்திரத்தை மறுபடியும் ஏதாவது போர்ஜரியா கையெழுத்து போட்டு அதை உஜ்ஜீவிக்க பண்ணலாமா? கொடுத்த பணத்தை ஏதாவது வர வச்சத்துல ஏதாவது ஒரு எண்ணிக்கை அழிக்கலாமா? அப்படிலாம் தோணும். துர்புத்தி எல்லாம் தோணுமா? வயசாய் அப்படி சரியா இருந்து பகவத் குணத்துல ஈடுபண்ணோம்னா அது மகாபாகியம். அது பிரத்யட்ச கிருஷ்ணசரிதம் கலிகல்மஷக்னம் பாகவத பிரதான. கலிகல்மஷக்னமாம் கிருஷ்ணச்சரித்திரம். கலியிலே சகல பாபத்தையும் பண்ண சொல்லி தூண்டி விடுவனா. அதுக்கு ஒத்தாசையா இருப்பனா கலி. அந்த பாபங்கள் எல்லாத்தையும் போக்குமாம் கிருஷ்ணச்சரித்தம். மகாபாபங்கள்லாம் விலகுங்கிறாள். ரேகையெல்லாம் அழிஞ்சு போறது. அவன் பாகவதம் சப்தாகம் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியர் கல்கத்தாவில் வங்காளிக்காரங்கிட்ட கொண்டு போய் காயமிச்சார். அவன் ரேகையிலே உனக்கு சனி கெட்டு போயிருக்குன்னு சொன்னார். வந்தே அஸ்வத்தவதா துருஷா பித்ருபதேகே பிரேதஸ்ய சாபாத் ததா. சனி கெட்டு போயிருந்தா அஸ்வத்தத்தை விட்டிருப்பான். பித்ருசாபம் இருக்கும், பிரேத சாபம் இருக்கும். இந்த மந்திரேஸ்வரர் சொல்லியிருக்கார். அவன் இந்த தோஷம் இருக்கும் உனக்குன்னு சொல்லுவான். அவனுக்கு பரிகாரம் தெரியாது. வங்காளிக்காரன் அவன். பாகவத் சப்தாகம் வச்சு நடத்தினார். எல்லாம் ஆச்சு. சாயங்காலம் சாயங்காலம் கதை கிடையாது, ராத்திரி தான் கதை. அங்க போய் அவங்ககிட்ட கொண்டு போய் காயமிச்சார். சாயங்காலம் காயமிச்சுட்டு கதை நடத்துவோம்னு 6 கதையை ஆயிடுத்து. அவன் என்னமா இந்த ஒரு கோடு அழிஞ்சிருக்கே, நீ என்ன ஜபஹோமம் பண்ணேன்னு கேட்டான் இவரை. இது மாதிரி பாகவதம் நடத்தினேன்னா உடனே அந்த வங்காளிக்காரன் அப்புறம் என்ன பார்த்து, எனக்கு தோஷம் சொல்ல தெரியுமே தவிர்த்து எனக்கு பரிகாரம் தெரியாது, இப்படி என் கையை பார்த்துட்டு நீங்க என்ன லக்னம்ங்கிறா, இந்த வருஷம் பிறந்தேங்கிறா தீர்மானமா சொல்றான். அப்படி அவனுக்கு அது ஒரு சக்தி. இந்த ரேகையில கண்டுபிடிச்சு சொல்றான். கட்ட ரேகையெல்லாம் எழுதியது. ஒரு முதலியார் ஆனந்தம்னு மெட்ராஸ்ல என்கிட்ட ராஜாஜிட்ட எல்லாம் கொண்டு காயமிச்சு ரேகை அழிஞ்சிருக்கு. தனக்கு இந்த பிரஸ் பண்ணிருக்கான் நோட்ல, நோட் புக்ல. இந்த ரேகா சாஸ்திரக்காரன் போன மாசம் பண்ணின அந்த ரேகையெல்லாம் அந்த நோட் புக்ல இருக்கு. இப்போ ராமாயணம் காட்டுறதுக்கு அப்புறம் அந்த இதை காணும். இந்த கட்ட ரேகையில அழிஞ்சிருக்கு. அவன் ஆசிட்டு போட்டு அழிச்சா அழியாதான் ரேகை, அது தனியா நிற்குமா மேல. அப்படி நாத்தங்காய் சாப்பிட்டவனுக்கு அப்பம் வரா போல அது தெரியுமா? அது அழிஞ்சு போடுது. இனிமே இதுக்கு மேல என்ன வேணும்? பகவத் குணம் காட்டா நம்ம கஷ்டங்கள் நீங்கிறதுங்கிறதுக்கு இனிமே வேற ஆர்ட்ட போய் நாம் கேட்கணும். இனிமே சாட்சி என்னதுக்கு, சம்மன் என்னதுக்கு, அவிடு வெட்டனதுக்கு? இதுக்கு பிரத்யட்சமா தெரியுது. அப்படி பிரத்யட்சம் கலிகல்மஷக்னம்னா கிருஷ்ணச்சரித்திரம் கலிகல்மஷக்னமா. அப்படிப்பட்ட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாலாம். 6 பாகவத பிரதானான சுக்காச்சாரியால் சொல்ல ஆரம்பிச்சான் நாள். அப்ப ராஜாவை என்ன கொண்டாடினான் நாள்? சம்யக் வ்யவசிதா புத்திஹி தவராஜர்ஷி சத்தமா வாசுதேவ கதாயாந்தே யஜ்ஜாதானைஷ்டிகீரதி வாசுதேவ கதா பிரஷ்னः புருஷாம் ஸ்திரீன் புனாதி வக்தாரம் ப்ருச்சகம் ஸ்ரோத்ரீணி தத்பாதசலிலம் யதா. சம்யக் வியவசிதா புத்தி தவ ராஜரிஷி சத்தமா நாளா. சுக்காச்சாரியால் ஹே ராஜரிஷி சத்தமானு கூப்பிட்டாளா பரீட்சித்தே. ஏன்னா நல்ல காரியம் பண்ற நல்ல பிரவೃತ್ತಿ வந்தவனே நிறைய கொண்டாடணுமா.
சிலவன் அடதுங்கிறா போல அப்படி நெஞ்சில வச்சுக்கிட்டு துக்கப்படுவன். நிலத்தை நல்லதுன்னு சொல்ல மாட்டான், தவிக்கும் மனசு. அவ ராஜரிஷி சத்தமானு பானரையா சொன்னாளா, ராஜரிஷிகளுக்குள்ள நீ பெரிய சிறந்தவனப்பா, யாருக்கு கிடைக்கும் இந்த பகவத்குணம் பாகவதம்? இப்படி ஒரு பிரவൃத்தி உனக்கு ஏற்பட்டது. வாசுதேவ கதாயாந்தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதி. அவன் நடத்தித்தான் தீரது, கட்டுத்தான் ஆகணும். இன்னும் 13 ஸ்லோகம் விடாமே என்ன சமாதியில இருந்த என்ன கலைச்சு சொல்ல முடியா பண்ணிவிட்டியே. சம்யக் வியவசிதா புத்தி வாசுதேவ கதாயாந்தே வாசுதேவ கதா பிரஷ்னः புருஷாம் ஸ்திரீம் புனாதி. வாசுதேவ கதையை ஒருத்தர் சொல்லணும்னு ஏற்பாடு பண்ணாலையானா 3 கோஷ்டி அது காப்பாத்துறதாம். யாரே நாள் முதல்ல சொல்றவனை ரட்சிக்கிறதாம், 2வது சொல்ல முடியா பண்றவனை ரட்சிக்கிறதாம், 3வது கக்கரவாளை ரட்சிக்கிறதாம். வக்தாரம் விருட்சகம் ஸ்ரோத்ரேன தத்பாதசலிலம் யதா. சொல்றவன் சொல்ல முடியா பண்றவாளை காப்பாத்துறதா, காக்கிறவாளை ரட்சிக்கிறதா. 3 கோஷ்டியே இது 3ஆ பிரிக்க வேண்டியதில்லை. இதே சொல்றவாள் காக்கிறவாள்னு சொன்னா சொல்ல முடியா பண்ணவாள் காக்காமலா இருப்பா. இது நடக்கணும்னு ஏற்பாடு பண்ண KR சுப்பிரமணியவாள் காக்காம இருப்பாளோ? அவளும் காக்கத்தான் கேட்பாள். அப்படி இருக்கிற போது எனக்கு தனியா ஒரு கோஷ்டியை பிரிச்சான்னாள். சில சமயம் கேட்க முடியாம போனாலும் முழுலாம் அவளுக்கு நடத்துறவாளுக்கு. ஆமா அது கரகரான்னாக்க கரகராங்கிறதுன்னு அவளுக்கு கவலையா இருக்கும். எத்தனை காரியத்தை யோஜனை பண்ண முடியா இருக்கும். விட்டுருக்காள்னா அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எசர் கட்டல எல்லாம் சுத்தமா இருக்கு. முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சு செஞ்சிருக்காள். ஆமா சில பேர் ஏற்பாடு பண்ணிவிடுவோம், ரசம் இல்லையமோ குழம்பு இல்லையமோ கத்துவன் இந்த இல்லைங்கிற தவிர ஒரு பய கறி இல்லைன்னு கத்துவான். அதுக்காகவே 2 பையங்க வந்துட்டு பண்ணேன் சம்பளம் வாங்கிட்டு. அப்படி இல்லாம ஸ்ரத்தையா 4-5 பங்கி நதிக்கு நடந்திருக்கு. ராத்திரி உற்சாகமா எல்லாம் திருப்தியா நடந்திருக்கு. இதெல்லாம் புத்தினாலே வேலை செஞ்சாதான் நடக்கும். இங்க வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பாடாகல. வரணும்னு ஆசையோடு இருக்காள், வருவாள்னு நம்பி செஞ்சு விடுறாள், வந்திருக்காள். சில இடத்துக்கு வரவே மாட்டான். வராதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? இவன் வர வேண்டாம்னே சங்கல்பம் சேர்த்தே பண்ணிருக்கான்னு சுக்லாம்பரத்துல. வரணும்னு நினைச்சா கட்டாயம் வரத்தான் வருவாள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவா கொஞ்சம் காக்காவனா கூட அவளுக்கு ஒரு ஷேர் உண்டா. அடுப்புல ஏதாவது கேட்க முடியல, சில சப்தங்கள் வேலைனாலும் அவளுக்கு அந்த புண்ணியம் வந்துவிடுமா. அதுக்காகத்தான் வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன்னு 3 கோஷ்டியா பிரிச்சாள். வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரேன தத்பாதசலிலம் யதா. எதை போலேன்னாள் பகவத் சரணத்திலிருந்து பெரிய கங்கையை போலையா பகவத்குணம். கங்கைன்னு சொன்னாலே புண்ணியமா, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியமா, 6வது கங்கைக்கு போறவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தா கூட புண்ணியமா. அத்தனை வசதி கங்கை. தத்பாத சலிலம் யதா சொல்லிவிட்டு